வணக்கம் மக்களே. இன்றைக்கி சென்செக்ஸ் 543 பாயிண்ட்டு அண்டு நிஃப்டி 50 143 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்துட்டு இப்போ 243 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக டிசம்பர் மந்தில் மட்டும் 30,000 கோடி ஐபிஓ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிஓ யாரும் புக் பண்ண வேண்டாம். ஐபிஓவில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஐ வந்துட்டு புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டாருக்கு லாஸ் தான் ஆகிட்டுருக்கு. அதனால் ஐபிஓவில் யாரும் புக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஐடிசியில் ஒரு அப்டேட்டு. ஐடிசி வந்துட்டு மார்க்குஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு 480 ரூபாய் பெர் ஷேர் ப்ரைஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஐடிசி வந்து 400 ரூபாய் அண்டு 399 ரூபாய் கிட்ட வரையும் போச்சு. இப்போவே ஐடிசி கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். 480 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா ஐடிசி வந்துட்டு இன்னமும் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இப்போ குறையும் ஐடிசி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாமல் 480 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் இவ கன்சிடர் பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்க வேண்டாம். ஸோ பணம் இருக்கும்போது அப்பப்போ ஐடிசி கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.